இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து .NET. .NETனா என்னன்னா அது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃப்ரேம்வொர்க்னு சொல்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்டால 2002ல டெவலப் பண்ண ஒரு ஃப்ரேம்வொர்க். இதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த நேம் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் விண்டோஸ் சர்வீசஸ். அதுக்கப்புறமா தான் .NET வந்து நேம் சேஞ்ச் பண்ணாங்க. ஏன் இதுக்கு .NET அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்படின்றது எண்ட்லெஸ். புது ஃபீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு வெர்ஷன் அப்டேட் பண்ணும்போது ஆட் பண்றதால இது வந்து எண்ட்லெஸ்ன்னு சொல்றாங்க. நெட் அப்படின்றது நெட்வொர்க் எனேபிள்டு டெக்னாலஜி. இது வந்து ஃப்ரீ. நீங்க வந்து இன்டர்நெட்ல வந்து இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்றாங்க. ஏன் கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்றாங்கன்னா நீங்க இப்போ விண்டோஸ்ல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம ரன் பண்றீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம வந்து நீங்க லினக்ஸ் ஓஎஸ்லயோ இல்லைன்னா மேக் ஓஎஸ்லயோ நீங்க வந்து இதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதனாலதான் இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் ஓப்பன் சோர்ஸ்னு சொல்றாங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கிற அப்ளிகேஷனை வந்து நீங்க மாடிஃபை பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனாலதான் இது வந்து .NET ஒரு ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்றாங்க. .NET எதுக்காக யூஸ் பண்றோம்னா அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணி ரன் பண்ணி டெப்ளாய் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம்ஸ் விண்டோஸ், மேக் ஓஎஸ் அண்ட் லினக்ஸ், அதுக்கப்புறமா ஆண்ட்ராய்டு, இந்த மாதிரி புது பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ஆட் ஆயிட்டு இருக்கு. .NET உடைய யூனிஃபைடு டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் உடையது. நம்ம இந்த .NET பிளாட்ஃபார்ம்க்கு யூஸ் பண்ற ஐடிஇ டூல் என்னன்னா விஷுவல் ஸ்டுடியோ, அதுக்கப்புறமா வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஃபார் மேக், விஷுவல் ஸ்டுடியோ கோட், இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன்ஸையே பில்ட் பண்றோம். லைக் வந்து கிளவுடு, வெப், விண்டோஸ், மொபைல், கேமிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஏஐ, கன்சோல், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸை வந்து பில்ட் பண்றதுக்கு இந்த டூல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் இதுல வந்து காமன் பேஸ் லைப்ரரிஸ் இருக்கு. அதுக்கப்புறமா ரன் டைம் காம்போனன்ட்ஸ், கம்பைலர்ஸ், லாங்குவேஜஸ், இது எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் .NET உடைய ஃப்ரேம்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்போ வந்து இந்த .NETல நிறைய லாங்குவேஜஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ யூசருக்கு எந்த லாங்குவேஜ் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அந்த லாங்குவேஜ்ல வந்து நீங்க ஒரு ப்ரோக்ராம ரன் பண்றீங்க. ஸோ இப்போ ப்ரோக்ராம் எழுதி முடிச்ச உடனே அதை வந்து நீங்க கம்பைல் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் தனித்தனி கம்பைலர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கம்பைலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பர்டிகுலர் சோர்ஸ் கோடை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காமன் லாங்குவேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த காமன் லாங்குவேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் சோர்ஸ் கோடை வந்து EXE ஃபைலாவோ இல்லைன்னா DLL ஃபைலாவோ கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த ஃபைலை வந்து காமன் இன்டர்மீடியட் லாங்குவேஜுக்கு சென்ட் பண்ணும் போது இந்த காமன் இன்டர்மீடியட் லாங்குவேஜ் என்ன பண்ணோம்னா மேனேஜ்டு கோடா சேஞ்ச் பண்ணோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காமன் இன்டர்மீடியட் லாங்குவேஜ் கோடுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மேனேஜ்டு கோடுன்னு சொல்லலாம். ஸோ அந்த பர்டிகுலர் மேனேஜ் கோடை வந்து நம்ம காமன் லாங்குவேஜ் ரன் டைம்க்கு சென்ட் பண்றோம். இந்த காமன் லாங்குவேஜ் ரன் டைம் அப்படின்னா என்னன்னா இது ஒரு எக்ஸிகியூஷன் என்ஜின். ஸோ இந்த எக்ஸிகியூஷன் என்ஜின் எதுக்காக யூஸ் பண்றோம்னா இந்த பர்டிகுலர் மேனேஜ்டு கோடை வந்து மெஷின் லாங்குவேஜ் கோடா கன்வெர்ட் பண்ணும். லைக் 0s and 1s. இந்த கோடு கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து ஓஎஸ்ல எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க், இந்த .NET உடைய ஃப்ரேம்வொர்க்கே ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுறேன், அதுல எப்படி இந்த ஃப்ரேம்வொர்க் ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். ஸோ இதுதான் வந்து விஷுவல் ஸ்டுடியோஸ் டூலு. இதுல வந்து நான் வந்து கன்சோல் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து console.writeline. இதுக்குள்ள வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் லைக் வந்து வெல்கம் டு .NET ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை தான் வந்து சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த சோர்ஸ் கோடை வந்து நம்ம கம்பைல் பண்ணுவோம். ஸோ இதுக்கு தான் வந்து ஸ்டார்ட் வித்அவுட் டீபக்கிங்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி கம்பைல் பண்ணும்போது கீழே வந்து நம்மளுக்கு EXE ஃபைலா கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆன ஃபைல் வந்து நம்மளுக்கு லைக் வந்து மெஷின் கூட கன்வெர்ட் ஆகி ஓஎஸ்ல எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு வந்து அவுட்புட் பிரிண்ட் ஆகும். லைக் அவுட்புட் வந்து இந்த மாதிரி காட்டும். இப்போ நம்ம வந்து console.writeline என்ன கொடுத்திருந்தோமோ வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ள அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து .NET உடைய ஃப்ரேம்வொர்க் அண்ட் இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம இப்படிதான் பில்ட் பண்றோம். நெக்ஸ்ட் .NET உடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்பரபிலிட்டினா என்னன்னா
இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓல்டு வெர்ஷன்ல ஒரு ப்ரோக்ராம ரன் பண்றீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் ப்ரோக்ராம வந்து நீங்க நியூ வெர்ஷன்லயும் ரன் பண்ணிக்கலாம். சோ அந்த மெயின்டெயின் பண்ணும். சோ அததான் வந்து இன்டர்ஆப்பரபிலிட்டின்னு சொல்றாங்க. அண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட்ட வந்து நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ஸா இருக்கும். நிறைய லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்றதால ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. அண்ட் பேஸ் கிளாஸ் லைப்ரரி நிறைய இன்பில்ட் கிளாஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ப்ரோக்ராமுக்கு. அண்ட் செக்யூரிட்டி அதிகமா கொடுக்குறாங்க. அண்ட் போர்ட்டபிலிட்டியை அச்சீவ் பண்றதுக்கு .NET யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.